சும்மா தானே இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என் ஆத்தா அன்னிக்கே சொல்லிச்சு, உனக்கு உள்ளூரிலேயே மாப்பிள்ளை பார்க்கறனேடின்னு. நான் தான் அவ பேச்ச கேட்காம அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். சீமை மாப்பிள்ளை வேணும் சொல்லிப்புட்டு சீமையில கல்யாணம் பண்ணி இந்த சீமையில வந்து ஊரு விட்டு ஊர் வந்து கடைசியில கருக்கி போனதுதான் மிச்சமாச்சு. என் ஊர்லயே வாக்கப்பட்டிருந்தனா நல்ல மரத்தடியில கைத்துக்கட்டுல போட்டு படுத்து காத்து வாங்கியிருப்பேன். ஆனா நான் என் ஆத்தா பேச்ச கேட்டேனா? இந்த சீமைக்கு வந்து சீமை மாப்பிள்ளை கூட குப்பை கொட்டிக்கிட்டு கடைசியில கருகி பசுங்கி போனதுதான் மிச்சமாச்சு. அம்புடுதே.